அந்த இந்த டைரக்ஷன் நீங்கள் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் டாப் வியூ கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ அப்போ வந்து இதை கன்சிடர் பண்ணுறத விட இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கமெண்ட் போயிடலாம். F6 வந்து டைனமிக் யூசிஎஸ். ஓகேங்களா? டைனமிக் யூசிஎஸ் அப்படின்றது இதையும் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, பட் எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு இங்கே தெரியல ஸ்க்ரீனில். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 3Dயில் தான் இந்த டைனமிக் யூசிஎஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்து சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் இது வந்து 3Dக்கான ஒரு ஓரியன்டேஷன். ஓகேங்களா? BOX அப்படின்றது ஒரு பாக்ஸு, அதாவது நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் ட்ரா பண்ணலாம், இல்லை ஸ்கொயராகவும் நம்ம ட்ரா பண்ண முடியும். XYZ 3 டைரக்ஷனில் ட்ரா பண்ணலாம். இப்போ ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காட்டுது. இதில் வந்து என்ன டைமென்ஷன்ஸில் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் 30 இன்ச்சஸ் பை 30 இன்ச்சஸ் கூட நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் ரெஃபரன்ஸ் தான், நம்ம ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் வரைய போகிறேன். இது எவ்வளோ ஹைட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் நான் அதே 30 கொடுத்துக்கிறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். F6 ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா பார்த்துக்கிறேன். இப்போ ஆஃப் ஆகிருக்கு. ஓகேங்களா? டைனமிக் யூசிஎஸ், அதாவது யூசிஎஸ் அப்படின்றது வந்து யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து அந்த XY வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட கமாண்டு. C என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். இந்த மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட் நான் பார்க்கும்போது அது மேலே தான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் அது மேலே ட்ராப் ஆகலை. ஏன் அப்படின்னா இது 30 இன்ச்சஸ்க்கு மேலே தான் இது இருக்குது. அதாவது பாட்டம்லேருந்து 30 இன்ச்சஸ் ஹைட்டில் தான் இந்த ஃபேஸே இருக்குது. அப்போ நம்ம ட்ராப் ஆகிறது 30 இன்ச்சஸ் கீழே தான் இருக்குது. எனக்கு பிளேன் எங்கே இருக்கோ, அதாவது பிளேன் மீன்ஸ் கீழே இருக்க அந்த கிரிட் தான் பிளேனு. பிளேன் எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும். அப்போது இது 30 இன்ச்சஸ் மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு அது மேலே தான் ட்ராப் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நான் ஒவ்வொரு டைமும் நான் மூவ் பண்ணிலாம் என்னால் வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்த AutoCADலாம் அப்படி தான் இருந்துச்சு. இது மாதிரி நான் எடுத்துகிட்டு போய் அந்த மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா XY வந்து இப்படி இருக்குது, எல் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபேஸ் ஆஃப் ட்ராயிங் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கிறதுனால இந்த டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும். இந்த ஃபேஸிங்கில் தான் ட்ராப் ஆகும். XY தான் 2D. ஸோ XY எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும், எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி. அப்போ எனக்கு மேலே இந்த டாப்பில் தான் நான் ட்ராப் ஆகணும்னு சொன்னேன். அப்போ Y வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டைமும் இப்போ UCS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். UCS இப்போ நம்மளுக்கு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ UCSஐ எந்த டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னா மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம கொடுத்து மாற்றணும். இது எனக்கு எக்ஸு, இது எனக்கு ஒய்யு, இது Z ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ போயிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் டாப் ஃபேஸில் என்னால் ட்ரா பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் நான் செலக்ட் பண்ணி மாற்றுறது. இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F6 ஆன் பண்ணிவிட்டு சர்க்கிள் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஃபேஸ் ஓரியன்டேஷனுக்கு வந்துடுச்சிங்களா? அந்த ஃபேஸிங்கில் இருக்குங்களா? அழகாக அந்த ஃபேஸிங்கில் ட்ரா பண்ணலாம். அகைன் சர்க்கிள், இப்போ இந்த ஃபேஸிங்கில் ட்ரா பண்ணுறேன். இந்த 2 சர்க்கிள் டெலிட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இப்போது சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வச்சுக்கிறேன் ஓரியன்டேஷனுக்காக. அகைன் சர்க்கிள். இங்கே பாருங்கள், எல்லாமே கரெக்டாக அதோட ஃபேஸிங்லேயே நல்லா ட்ரா பண்ண முடியும். டைனமிக் யூசிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணேன்னா என்கிட்ட இருக்க இந்த யூசிஎஸ்ஸு கரெக்டாக இந்த ஃபேஸிங்கில் வந்துடும். கரெக்டாக ஒர்க் ஆகலை, அதாவது அந்த ஹைலைட் ஆக சொல்ல கிளிக் பண்ணணும். இப்போ யூசிஎஸ் வந்துருச்சு பாருங்கள். டைனமிக் யூசிஎஸ்னால் நம்ம எங்கே வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அலைண்ட் ஆகிடும். அதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா? இந்த ஃபேஸிங்கில் ஈஸியாக நம்மளால் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்கு மேலே ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். இதுதான் வந்து டைனமிக் யூசிஎஸ். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் இந்த டெலிட் பண்ணிக்கிறேன். அகைன் ஒரிஜினலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? தென் F7ன்றது கிரிட் ஆஃப் ஆன். ஸோ கிரிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பாக்ஸாக இருக்குங்களா? இந்த கிரிட்டையும் அதோட சைஸிங்கையும் என்னால் மாற்ற முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்னது அந்த டிராஃப்ட் செட்டிங்ஸ் ஆர் OS சென்டர் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்குள்ளே போயிட்டு ஸ்னாப் அண்ட் கிரிட். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரிட் ஆப்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இன்பிட்வீன் கேப், இந்த பாக்ஸ் தெரியுதுங்களா? கிளியராக இருக்குங்களா? சின்ன பாக்ஸ் இருக்குங்களா? அதுதான் 1/2 inches. இங்கே பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு அங்கே தான் மூவ் ஆகுது. இதுக்கு வந்து F9 காரணம். நான் அதை அடுத்து சொல்கிறேன். ஸ்னாப்பு F9ன்றது ஸ்னாப்பு, கிரிட்ன்றது வேறு. ஓகேங்களா?
இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து 1/2 inches தான். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து 1/2 inches தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து லைன் கமாண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பெசிஃபை த பாயிண்ட் கேட்குதுங்களா, நான் என்ன பண்ணுறேன் 0,0 கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, அதாவது 0,0ன்றது இந்த இடத்துல வந்து ஆரிஜின் பாயிண்ட்டாக வந்துருச்சுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து 1/2 inches தான் உங்களுக்கு. லைக் நம்ம இன்னும் கூட நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, இது 1/2 inches, அதுக்கப்புறம் இது 1 inches. அந்த லைன் டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 inches 1 inches அந்த கிரிட்டோட ஸ்பேசிங் இருக்குது. இல்லை எனக்கு கிரிட்டோட ஸ்பேசிங் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா ஸ்னாப் அண்ட் கிரிட்டில் போயிட்டு இது வந்து 1 feet கூட என்னால் மாற்ற முடியும். ஓகேங்களா, இது வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்கிறதுனால நம்ம கொடுத்துருக்கோம் 1 feet. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 1 feet லென்த்தில் இருக்குது. இப்போ லைன் ட்ரா பண்ணுறேன், 0,0 என்டர். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, 7 inches 10 inches இங்கே தான் 1 feet வருது. இப்போ உங்களுடைய கிரிட்டும் அதுக்கேற்ற மாதிரி அது அலைன் ஆகிடுச்சு. இப்போது ஸ்னாப்னு ஒன்று சொல்லியிருந்தேன், ஸ்னாப் அண்ட் கிரிட் அப்படின்றதுனால ஸ்னாப்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ஓஎஸ் சென்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்னாப் அண்ட் கிரிட் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. இது வந்து கிரிட்டோட லைன்ஸ் ஒவ்வொன்றும் இன்பிட்வீன் கேப் தான் நம்ம பார்த்தது. இப்போ ஸ்னாப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்னாப்ன்றது F9, நான் F10 F8 சொல்ல, அதுக்கப்புறம் நான் போய் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸ்னாப்பை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து எனக்கு வந்து 6 inchesக்கு ஒரு டைம் வந்து மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், 6 inchesக்கு. ஓகேங்களா, 1/2 6 inches தான் நம்மளுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபாக எங்களுக்கு மூவ் ஆகும் பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டே அடுத்த ஆஃப்க்கு தான் போகும். அதாவது 2 inches 3 inches 1 inchesக்குலாம் போகாது. உங்களால் ஆஃபாக மட்டும்தான் போகும். நம்ம இதை பேஸ் பண்ணி டைமென்ஷன்ஸே இல்லாமல் ஒர்க் பண்ணல. இப்போ நான் இன்புட் கொடுக்காமே இப்போ எனக்கு காட்டுச்சு 43.6 அப்படின்ற மாதிரி 43 feet 6 inchesன்னு டேரெக்டாக. ஓகே, எனக்கு இதுதான் வேணும், 43 தான் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இதில் எனக்கு 48 தான் 41 தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி இன்புட் கொடுக்காமே நான் வந்து லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிட்டு போகலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து இங்கே அலைன் பண்ணிக்கணும். சாரி, அங்கேயே கொடுத்துக்கலாம். டைமண்ட் கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், ஸ்னாப்ன்றது வந்து ஒவ்வொரு பாயிண்ட், அது வந்து F9. ஓகேங்களா, F9ன்றது ஸ்னாப்பு. கிரிட்டோட ஸ்பேஸிங்கை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு பெரிய சைட்டாக இருந்தது அப்படின்னா, அந்த ஆயில் பிளான்ட்டு இது மாதிரி நிறைய சைட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இதை வந்து கிரிட்டோட ஸ்பேஸிங்கை வந்து ரொம்ப பெருசாக மாற்றி வச்சுருப்பாங்க. பாயிண்ட் வேல்யூலாம் ரொம்ப மாற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்க. நான் மறுபடியும் ஆஃப்கே வச்சுக்கிறேன். 1/2 inchesக்கு வச்சாச்சு. இது வந்து 6 inches தான் ஸ்னாப் இருக்குது. ஸ்னாப் வேணும்னா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ஸ்னாப் எப்போல்லாம் ஆனில் இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு ஒன்று சொல்லியிருப்பேன், F3. அதாவது ஒரு லைனோட எண்ட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டை காட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். இப்போ வந்து ஸ்னாப் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனில் இருக்குது. லைன் கமெண்ட்குள்ளே போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜம்ப் தான் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து ஜம்ப் தான் ஆகும். 6 inches 6 inchesக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஜம்ப் ஆகும். ஏன்னா 6 inches தான் நான் கொடுத்துருக்குறது. ஓகேங்களா, அங்கே பாருங்கள். அப்போ இந்த எண்ட் பாயிண்ட் எங்கே வேணாலும் இருக்கும். அந்த 6 inches கொடுத்தா இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு ஜம்ப் ஆகிட்டே தான் இருக்கும். மேபி 6 inches கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், என்னால் அந்த மிட் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். F3 இது வந்து ஸ்னாப்கான டூலு, இது வந்து கிரிட்டுக்கான டூலு. இப்போ எல்லாமே நம்ம இதை பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு வரோம். இது விசிபிளாக கீழே இருக்க கமெண்ட்ஸு. ஒரு சில சாஃப்ட்வேர்ஸில் மட்டும் தான் இது எனேபிள் இருக்கும், ஒரு சில சாஃப்ட்வேர்ஸில் இருக்காது. இது வந்து ஸ்னாப் ஆஃப் ஆன். நான் F9 ஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகி டிசேபிள் ஆகும். ஓகேங்களா, F8ன்றது ஆர்த்தோ ஆன் ஆஃப். இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் மட்டும் தான் வரும். வெர்டிக்கல் ஆமாம், எல்லாமே ஆஃப் ஆன் ஒரே கீபோர்ட் தான்.
ஸோ இது மாதிரி ஈஸியாக வந்து லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஆங்கிள் வேணும், இந்த ஒரு லைனில் மட்டும் இந்த இதில் எனக்கு வந்து 45 டிகிரி வேணும் இல்லை 30 டிகிரி வேணும் அப்படின்ற மாதிரினா, இப்போ நான் 83 ஃபீட் இது ரொம்ப அதிகமாக இருக்குது, லைக் நம்ம ஜூம் பண்ணிவிட்டு வரைகிறதுனால இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. இப்போ டேப் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஆங்கிள் நான் கொடுத்துக்கலாம், 60 டிகிரி ஆங்கிள். இப்போ 60 டிகிரி ஆங்கிளில் எனக்கு எவ்வளோ லைன் வேணுமோ அந்த லைனை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஏன் இது கீழே வருது மேலே வரக்கூடாதா அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் லைனை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து டைரக்ஷன் இப்போ F8 வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே வச்சுட்டு டேப் யூஸ் பண்ணேன்னா இந்த டைரக்ஷனில் இங்கே இருந்து 45 ஆர் 60 டிகிரி வரும். இப்போ இதை மேலே வச்சுட்டு பண்ணேன்னா இந்த இடத்துல டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே 60 கொடுத்தனா அப்போ இல்லை தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஓகேங்களா? லைனோட டைரக்ஷனை ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து F8க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ ஓகே, புரிஞ்சுது இல்லை சார்? ஓகே, F9 தெரியும். F10 பார்க்க போகிறோம். F10ன்றது போலார் ஆன் ஆஃப். இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், F9 ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைன் ட்ரா பண்ணுறேன், போலார் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன், ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு. இப்போ ஆஃபில் இருக்குது, இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 15 டிகிரியில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு லைன் ஒன்று போயிட்டுருக்கு. அதே மாதிரி 90 டிகிரியில் ஒரு லைன் ஒன்று போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? 180 போவோம், அதே அகைன் அந்த 270, அதாவது 270 ஆர் 90, லைக் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா 90, இந்த பக்கம் இருந்து அதாவது இந்த லைன்லேருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 270. ஓகேங்களா? ஸோ அதுதான் எல்லாமே ஜீரோ ஆங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 15ல் மட்டும்தான் அந்த க்ரீன் கலர் லைன் காட்டிகிட்டு இருக்கு. இது கஸ்டமைஸ்டு. இப்போ 15 டிகிரி ஆங்கிளில் எனக்கு 1 ஃபீட் லென்த் வேணும் ஆர் 1 இன்ச்சஸ் லென்த் வேணும். நான் 1 இன்ச்சஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறாங்க? இங்கே இதில் போலார் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 15 டிகிரி மட்டும்தான் இருக்குங்க. அடிஷ்னல் ஆங்கிள் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ 15 டிகிரி கூட காட்டாது. எனக்கு வேணும்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து 30 டிகிரிலையும் காட்டணும், அகைன் 45 டிகிரியில் காட்டணும் எனக்கு. அது மாதிரி ஒரு கஸ்டமைஸாக நம்ம ஒரு சில டிகிரிஸை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, அதாவது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வரைகிறது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இது 0, 15, 30 டிகிரி காட்டுது, 45 டிகிரி காட்டுது. அதுக்கப்புறம் காமனாக அந்த 90 இது எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். இது கஸ்டமைஸாக ஒரு ஆங்கிளை வந்து டிசைட் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே.